தந்தானே. ஆனால் நம்ம வீட்டு சின்ன குட்டி இருக்கானே, அவன் பண்ணுற வேலை கொஞ்சம் வேலையாக பண்ணுறான். இது போட்டு வச்சுக்கலாம், இதில் தான் போடலாம். டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம், வச்செல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற காய்கறிகள். கீரை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுக்கு காத்திசரோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. கேட்ட சொந்தங்களுக்காக வந்து ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ தான். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணவே கிடையாது. எப்படி இருக்கோ அப்படியே வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் இப்படி தான் வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜு. அதை நீங்கள் பார்த்துட்டு எதுவும் சொல்லக்கூடாது, சரிங்களா? இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருந்து வரேன். இந்த ஃப்ரிட்ஜு வாங்குறப்போ இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா போஸ் கம்பெனி இந்த ஃப்ரிட்ஜு. இப்போ இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி இப்போது 2 வருஷம் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி இதே கலரில் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. அது கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தலை. நான் மாவு அதிகமாக ஆட்டி வைக்கிறதுனால வந்துட்டு ஸ்பேஸ் பத்தாமல் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நம்ம காயில் அதிகமாக வாங்குகிறோமா, செஞ்சு சாப்பிட்றதுனால தம்பிகளுக்கு லஞ்சு கொடுக்கறனால காயில் அதிகம் வாங்குறதுனால உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் பத்தலை. அப்போது அந்த ஃப்ரிட்ஜ் வந்து எங்கள் அம்மாச்சி வீட்டில் வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்கினோம். இது வாங்கி இப்போ 2 வருஷம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜு கூட வந்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு இந்த கவர் வந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டாண்டு கொடுத்தாங்க. இந்த கவர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு கொடுத்தாங்க. இந்த ஃப்ரிட்ஜுக்கு இது கொடுத்தாங்க. இந்த கவர் பார்த்திங்கன்னா அப்படியே நாள் பட நம்ம துவைக்கிறோம்ல, நாங்கள் வாஷ் பண்ணுறோம். மாதத்தில் ஒரு 2 தடவைனாச்சும் வந்து துவைச்சிருவோம். ஆனால் வேறு யாருக்கு மாற்றி போட்டுக்குவோம். அதனால் இப்படி ஆயிடுச்சுது. ஆர்டர் போட்டிருக்கேன், வேறு வந்துடும், வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கலாம். இந்த ஃப்ளவர் பற்றி கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அக்கா இந்த ஃப்ளவர் வந்து எங்கே வாங்கினீங்க, ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்கீங்களா, இந்த இது வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து கேட்டிங்க. இது வந்து நான் வெளியெல்லாம் எங்கேயுமே வாங்கலை. வெளியில் ரேட்டு ஜாஸ்தியாக சொன்னாங்க. இதை நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். மீஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸ்க்கு இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரேட் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து மீஷோவில் இருக்குது, நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி இந்த ஷோகேஸ் ஃப்ளவர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மீஷோவில் இருக்கும். இந்த ஃப்ளவரும் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இது வந்து 4 வாங்கினேன். இது வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, அப்போ வந்து வாங்கினேன். இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினப்போ வாங்கினுச்சு. இது 4 வாங்கினேன். 2 இங்கே இருக்குது, இன்னும் 2 சாமி ரேக்குக்கு மேலே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து ஸ்டெபிளைசர் வச்சுருக்கோம். ஆல்ரெடி இதிலே வந்து அட்டாச்சு இருக்குது ஸ்டெபிளைசரு. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நாங்கள் அதை வந்து இதில் வச்சுட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து நம்மளது வந்து டபுள் டோருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர், கீழே பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட ஸ்டோரேஜ் வைக்கிறது. மேலே வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாதுங்க. நம்ம வந்து இது என்ன மேனுவலாக செட் பண்ணிக்கிறோம். மேனுவலாக செட் பண்ணிக்கிற டிஸ்பிளே. கூலிங் டைம் பொறுத்து ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த வெதருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இதாங்க, இதை நம்ம இப்படி அமுத்தணும்னா வந்து நம்மளுக்கு எவ்வளோ கூலிங் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த டிகிரிஸ் சொல்லுவாங்கள்ல, கிளைமேட் தகுந்தாப்புல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து நார்மல் 2 வச்சாலே போதும், அதுக்கு மேலே வந்து தேவைப்படாது. அதனால நான் 2ஓட வச்சுருக்கேன். இது மேனுவலுங்க, நம்மளுக்கு எப்படி தேவைப்படுமோ அப்படி வச்சுக்கலாம். இந்த கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சதா நான் எடுத்தேன். இந்த கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் கலர், இந்த ஃப்ளவர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து ஃப்ரீசர். நான் வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜு ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கக்கூடாது. நான் அப்படி நினைப்பேன், அது உண்மையாலே எனக்கு தெரியல. இப்போ வந்து இந்த ஃப்ரீசரில் வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு இதில் போய்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒப்பம் தந்தானே. ஆனால் நம்ம வீட்டு சின்ன குட்டி இருக்கானே, அவன் பண்ணுற வேலை கொஞ்சம் வேலையாக பண்ணுறான். வாரு டோட்டலே வெளியே வருது. டோட்டலே பாருங்க. இதுதான் வந்து நம்ம ஐஸ் கியூப் போட்டுக்கிறது.
இதில் வந்து ஐஸ் க்யூப் நம்ம போட்டு வச்சுக்கலாம். மேலே தூக்கி காமிங்க, இப்படி மேலே அப்பில் காமிச்சிங்கன்னா தான் தெரியும். இது வந்து நம்ம வந்து ஐஸ் க்யூப் வந்து நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து இந்த ட்ரே வந்து தனியாக எடுக்க முடியாது. நம்மளுக்கு வந்து ஐஸ் க்யூப் வேணும் அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், இப்படி பண்ணாலே ஐஸ் க்யூப் வந்து உள்ளே விழுந்துருச்சுங்களா. சரி, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா துடைக்கிறேங்க 2 நாளைக்கு ஒருக்கா. அப்பவும் பாருங்க டஸ்ட்டு, எப்படி டஸ்ட் இந்த காற்றுக்கு எப்படி ஏறி இருக்குன்ட்டு. இப்போ நான் வந்து இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டீ தூள் சொல்கிறேன். இந்த டீ தூள் வந்து அக்கா கொடுத்துட்டாங்க. மூணாரில் சோபனக்கா இருக்காங்களே, மாமா ஒரு நாள் மூணார் போயிருந்தாங்க. அப்போ வந்து அக்கா வந்து டீ தூள் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னும் நிறைய சாக்லேட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க சோபனக்கா. அப்போ வந்து இந்த டீ தூள் வந்து 2 பாக்கெட் கொடுத்துருந்தாங்களப்பா. இதுக்குள்ளே 2 பாக்கெட் இருந்துச்சு. ஆமாம், இதுக்குள்ளே 2 பாக்கெட் இருந்துச்சு. ஒரு பாக்கெட் இருந்துச்சு, இது ஒரு பாக்கெட்டு. சூப்பராக இருக்குது அந்த மூணாரில் அந்த டீ தூள். அக்கா கொடுத்த டீ தூள் செம்மையாக இருக்குது. மசாலா டீ தூள் தீர்ந்துருச்சு. இப்போ இந்த டீ தூள் தான் கொடுத்துரு, நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நானே வந்து அக்கா டீ தூள் தீர்ந்துச்சு, நானே உங்களுக்கு கால் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். டீ தூள் சூப்பராக இருக்குது. ஏன்னா கடையில் வந்து நம்ம டீ தூள் 100 கிராம் வாங்கலே நம்மளுக்கு அதுவே 100-150 ரூபா சம்திங் வருது. அது வந்து 10 நாள் 15 நாள் தான் வருது டீ தூள். இது எனக்கு என்னமோ ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவே இப்போ வாங்கிட்டு வந்து 4-5 மாதத்துக்கு மேலே இருக்குமா இப்போ. இது அக்கா கொடுத்துட்டாங்க மூணாரில். சோபனாக்கா வந்து கொடுத்தாங்க. உங்கள் மேக்ஸிமம் இப்போ அக்காவை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொச்சப்பருப்பு கொள்ளுப்பருப்பு இதில் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு லப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலையும் மறுபடியும் வந்து கொள்ளுப்பருப்பு வந்து இது வந்து நம்ம கொள்ளுப்பருப்பு வந்து குழம்பு வைக்கலனாலும் சட்னி ஆட்டலனாலும் வேக வச்சு கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க. அதனால் வந்து அது தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மளிகை கடை ஜாமான் வாங்குறப்ப நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து வந்து இது மல்லித்தூளுங்க. இது வந்து சோம்பு வச்சுருக்கேன். இது வந்து அது என்னது, இது என்ன மாவு சொல்லுவாங்களே, கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த மாவு வந்து இதில் வச்சுருக்கோம். இது வந்து கம்பு கொஞ்சம் இருக்குது. இதில் வந்து கம்பு, நாட்டு கம்பு கொஞ்சம் இருக்குது. அடுத்து வந்து இதில் வந்து நட்ஸ் இருக்குது. நட்ஸு, வால்நட்ஸு, அப்புறம் பாதாம், பிஸ்தா, கருப்பு திராட்சை, இது எல்லாமே இதில் இருக்குது. எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து நான் பொருள் வாங்கிட்டு வந்து பாதியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் வைக்கிறப்போ பூச்சிக்கூடு பிடிச்சிக்கோ அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ரவை, வெள்ளை ரவை, கோதுமை ரவை, அடுத்து வந்து ராய் சேமியா, பெரிய தம்பி பிடிச்ச ராய் சேமியா வச்சுருக்கேன். மேகி நூடுல்ஸ் வச்சுருக்கேன் இதில். அடுத்தது வந்து இது வந்து மைதா இல்லை பச்சரிசி மாவு வச்சுருக்கோம். பச்சரிசி மாவு எதுக்கானா புட்டு வேணும்னு தம்பி திடீர்னு கேட்பான். அதனால் வந்து நினச்ச நேரம் கடைக்கு ஓடி வாங்க முடியாது. அதனால் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃப்ரீசரில் இந்த இடத்துல வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து டோர் செக்ஷன் பார்க்கலாங்களா. இந்த டோர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் பாலிஷ் வந்து வச்சுருக்கேன். நெய் பாலிஷ் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் வந்து நெய் பாலிஷ் வந்து வச்சுருக்கேன். பாருங்க, அதெல்லாம் வந்து நான் நெய் பாலிஷ் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. போகிறப்ப பிடிச்சிருந்தா வாங்கி வச்சுக்குவேன். அடுத்தது வந்து சின்ன குட்டி பார்த்தீங்கன்னா முட்டாய் கொண்டு வந்து இதில் வச்சுருக்கேன். சாக்லேட்டுங்க வருங்க வச்சுருக்கேன். அடுத்ததில் வந்து ஜவ்வரிசி, பாயசத்துக்கு போகிற ஜவ்வரிசி இதில் வச்சுருக்கேன். இது ஓஆர்எஸ் பவுட்ரு எக்ஸ்ட்ரா வீட்டில் ஏதாவது ரொம்ப டயர்டாக இருந்தால் குடிச்சிக்கிறதுக்காக ஓஆர்எஸ் பவுட்ரு வந்து இது கொஞ்சம் குடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து மாமா இது என்ன மாமா, இது வந்து ஹீட்டு குறைக்கிறது. ஆமாம், என்னமோ கடல் பாசியா இல்லை, இது பேர் என்னமோ பேர், பாதாம் பிசின். பாதாம் பிசின். பெரிய தம்பி வந்து வெயில் காலத்தில் ரொம்ப ஹீட்டு, உடம்பு ஹீட்டுனால வந்து வாங்கி வச்சு குடிச்சிக்கிட்டேன்னா இப்போ ஊருக்கு போயிட்டான். அதெல்லாம் அது அப்படி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் பற்றி வந்து யாராருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். இந்த ஜாதிக்காய் வந்து ரொம்ப மருத்துவ குணம் இருக்கிறதுங்க. இதை நான் இது எதுக்காக வச்சேன் அப்படின்னா, இதை வந்து நான் எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதிக்காய் வந்துட்டு எனக்கு இந்த பக்கம்லாம் பிம்பிள்ஸ் வந்துட்டு இருந்தது ஃபஸ்ட்டெல்லாம். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் ஜாதிக்காய் வாங்கிட்டு வந்து அதை வந்து உரைச்சி அந்த இடத்துல வந்து வைங்க, நைட்டு படுக்கும்போது வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்காக வந்து நான் வந்து ஜாதிக்காய் வாங்கிட்டு வந்தேன்.
பட் இருந்தாலும் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல நான் வச்சுட்டேன். ஏன்னா இதில் வந்து துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே என்னமோ அந்த பிம்பிள்ஸ் வந்து டக்குன்னு போயிடுது என்னமோ எனக்கு தெரியல. பட் வந்து நான் யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் தான் கிடச்சிச்சு. அதுக்காக இந்த ஜாதிக்காய். ஆனால் ஜாதிக்காய் இன்னும் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது என்னன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து நம்ம வந்து கீழே இருக்க இந்த ஃப்ளோரை பார்த்துடலாம். இதுதான் வந்து அதிகமான ஸ்டோரேஜ் பிடிக்கக்கூடிய ஒரு இடம். மாவாட்டி நாங்கள் வச்சுக்குவோம். இதுலேயும் மாவு இருக்குது, இதுலேயும் மாவு இருக்குது. இது தயிர். இப்போ வந்து இந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா மாவு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நிறையா கிடைக்கும். கருவேப்பிலை ஒடிச்சு கொண்டாந்து வச்சுக்குவேன். வாங்க இந்த பக்கம் வாங்க, எண்ணெய் எடுங்க வாங்க. பார்த்தீங்கன்னா பால் வந்து கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை ஏரியில் நிறைய கிடைக்கும். இது வந்து கருவாடு வச்சுருக்கீங்க. கருவாடு ராமேஸ்வரம் போனப்போ வாங்கிட்டு அந்த கருவாடு வச்சுருக்கேங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர். இதில் அப்புறம் இது ரெண்டுலேயுமே மாவு வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரே வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சேமியா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அரிசி சேமியா வச்சுருக்கேன். 2 பேக்கெட் இருக்குது. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு இருக்குது. இது வேணால் எனக்காவது தம்பி ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கிறப்ப அந்த பொட்டுக்கடலை மாவை வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி கொடுத்துடலாம். அடுத்தது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட முக்கியமான செக்ஷன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் காய்கறிகள். வேணுங்கிற காய்கறிகள் வந்து நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதில் தான் போடலாம். டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம், வச்செல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற காய்கறிகள். அடுத்தது வந்து கீரை இருக்குது. கிட்ட வாங்க, இதுக்குள்ளே வாங்க. கீரை, மல்லித்தலை, புதினா தலை இதெல்லாமே இதுக்குள்ளே கிடக்கு. கத்திரிக்காய், இதில் இது வெண்டைக்காய் இப்போ ரெசிபி செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு கேரட் இருக்குது. ஆடாடாடாடா. அப்புறம் வந்து இது வந்து சௌச்சோக்காய். எல்லாத்துக்குமே தெரியும், இது பேர் சௌச்சோக்காய். அந்த காய் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி பாருங்கள். முள்ளங்கி நிறையா இருக்குது. முள்ளங்கியில் வந்து பொரியல் பண்ணுவேன், சட்னி அரைப்பேன், முள்ளங்கி புளிக்குழம்பு வைப்பேன், முள்ளங்கி சாம்பார் வைப்பேன், முள்ளங்கி காரக்குழம்பு இத்தனை வைக்கலாம். அது இல்லாமல் ஒரு மாங்காய் இருக்குது. இது தக்காளி வந்து வெளியே தான் வச்சுருக்கேன். தக்காளி தான் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். தக்காளி வந்து நான் வெளியே வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நான் எதாவது அடுத்தது வந்து இந்த டோர் செக்ஷன் தான். இதில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், என்ன வச்சுக்கலாங்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. டோர் செக்ஷனில் மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம செலவு ரசம்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா செலவு ரசம் வைக்கிறதுக்கான அந்த பொருட்கள் வந்து இதில் வச்சுருக்கேன். சளி பிடிச்சா செலவு ரசம் வைப்போம் அதுக்கு. இது பார்த்திங்கன்னா திராட்சை பாயச ஜாமான்கள் வந்து திராட்சை வச்சுருக்கேன் இதுக்குள்ளே. இது வந்து சோடாப்பூ அத்தை வந்து வச்சுருக்காங்க. சோடாப்பூ. அப்புறம் முட்டை வந்து வெளியே தான் இருக்குது. முட்டை டெய்லி யூஸ் பண்ணுறதுனால முட்டை அங்கே இருக்குது. இது வந்து பச்சை மிளகா, மைதா மாவு, இது தேன், முருங்கை தேன் வந்து ஒன்று, இன்னொன்று வந்து முருங்கை தேன், இன்னும் வந்து இன்னும் ஒரு தேன் தெரியல. ஆனால் 2 தேன் மறந்துட்டு எனக்குமே. இது பார்த்தீங்கன்னா லெமன் டெய்லியுமே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். ஜூஸ் போடுவாங்க, தம்பிக்கு லெமன் ரைஸு இந்த மாதிரிக்காக வந்து லெமன் வந்து வாங்கி வச்சுக்குவோம். இந்த டப்பாலாம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். 12 டப்பா வாங்கினேன். 10 டப்பா என் தங்கச்சி கொடுத்துட்டேன். ஒரு 3 டப்பா வச்சுருக்கேன். இதில் என்னென்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மசாலா ஐட்டம்லாம் வந்து இந்த மாதிரி டப்பாவில் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த 3 டப்பா வந்து எனக்கு வேணும் சொல்லி எடுத்துட்டேன் பாருங்கள். இதில் ஓப்பன் பண்ண மசாலா ஐட்டம்ஸ் இதுலேயுமே அதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதில் பஜ்ஜி மாவு வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவு அந்த ஓமம் சொல்லுவாங்களே அது இருக்கும். அந்த ஐட்டம் வைக்கிறதுக்காக இந்த 3 பாக்ஸ் இருக்கு. அவ்வளோதான். இதுக்கு ஃப்ரிட்ஜு போட்டு விட்டுறலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜு டூரு. இந்த அளவுக்கு தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் என்னென்ன வைக்கலாம் என்னென்ன வைக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எப்போவுமே இத்தனை வருஷமாக எழுதி தான் வச்சுட்ருக்கணும். அதை தான் நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்ருக்கேன். ஆனால் டெய்லியுமே இதில் இருக்க காய்கறிகள் வந்து டெய்லியும் நான் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாள் வச்செல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். டெய்லி யூஸ் பண்ணுவேன். மாவு அப்படி தான் வந்து ஒரு 4-5 நாளைக்கு ஆகிற மாதிரி மாவட்டி வச்சுக்குவோம். ஸோ மாவு வந்து வெளியே கடையில் வந்து வாங்கினாலே ரேட்டு ஜாஸ்தி. அதுக்கு வந்து உளுந்து வாங்கி அரிசி ஆட்டி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மாவட்டி வச்சிட்ருக்கிறேன். மாவட்டுறது கஷ்டமான விஷயம்தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஆட்டி தான் நான் ஆகணும். தோசை, இட்லி, பணியாரம் இதெல்லாம் செய்யறதுக்காக. ஸோ அதுக்காக வந்துட்டு மாவு மாட்டி உள்ளே வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜில் நான் வந்து இந்த அளவுக்கு தான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்ட உறவுகளுக்காக, கேட்ட சகோதரிகளுக்காக வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் போட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறோம். உங்களது வீடியோ பெறுவது உங்கள் காட்சி சரோ. பாய்.